ஹலோ. சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் பிரதர். சொல்லுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை பேசிகிட்டு இருக்கோம், சண்டே பேசிகிட்டு இருக்கோம் பிரதர். ஆமாண்ணா. இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு 61வது நாள். ஆமாங்கண்ணா. இப்போ நம்ம கிளாஸில் இந்த 61 நாள் நீங்கள் வந்து ஜர்னி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் சந்தித்த புது விஷயங்கள் லைஃப்பில் வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன மாயஜாலங்கள் சொல்லுவாங்க, மேஜிக்கு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த மேஜிக் என்னென்னு சொல்லிட்டு பேசுங்க பிரதர். சரிங்கண்ணா. இப்பெல்லாம் கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்குண்ணா. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி டயர்டா இருக்குண்ணா. இப்பெல்லாம் புத்துணர்ச்சி, எனர்ஜியா தானே இருக்கு. அதே மகிழ்ச்சி தானே இருக்கு. சோகம் வந்தாலும் அது டக்குன்னு போயிரும்ண்ணா. முன்னாடிலாம் தொடர்ந்து அப்படியே தானே இருக்குங்க. டயர்டாவே. இப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குண்ணா. குளிச்சுட்டு தான் வந்து பார்த்தோம்னா மூஞ்சிலாம் ஃப்ரெஷ்ஷா பளபளன்னு இருக்குண்ணா. ஆச்சரியமா இருக்கு. ஃபேஸில் வந்துட்டு ஒரு க்ளோ இருக்கும் ஆக்சுவலாக இப்போல்லாம். ஒளி டேஸ்ட். ஆமாண்ணா. எல்லார்ட்டையும் பேசுறதுலாம் அன்பா நல்லா பேசுறேண்ணா. கலகலன்னு சிரிச்சு. ஆமா. எது எந்த பிரச்சனை இருந்தாலும் டீப்பா யோசிச்சுட்டு நல்லா அதுக்கு நம்மளே நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வாழ்க்கையே புரியுதுண்ணா. இப்பதானே மொத்த வாழ்க்கையுமே புரியுது. நோஃபாப்னா அது நோஃபாப் மட்டும் இல்ல, இது மொத்த வாழ்க்கையுமே புரிகிறது. ஆமாங்க, ஏன்னா நம்ம கிளாஸ் வந்ததா இருக்கு. ஆமாண்ணா. சரி, மெயினாக இந்த 2 மாசத்துல நீங்கள் பார்த்த முக்கியமான மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் இருக்குங்களா? முக்கியமான மாற்றம்னா இப்போ பக்கத்துல ஏடிஎம் கார்டு திறந்துச்சுன்னா, முன்னாடிலாம் எதா இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கும். ஏதாச்சும் வேணா ஒன்னும் பண்ண முடியாது, பதட்டமா இருக்கும். இப்ப போன் வாங்கினதும் அந்த ஏடிஎம் கார்டு திறந்தது அடுத்த நாளே டக்குன்னு போனை வாங்கிட்டோம்னா ஏடிஎம் கார்டு அடுத்த செகண்டே எல்லாருக்கும் உதவி டக்கு டக்குன்னு பண்றாங்கண்ணா. ஏடிஎம் கார்டு அடுத்த செகண்ட் இது, ஆனா கால் பண்ணி ஏடிஎம் கார்டு அப்ளை பண்றாங்கண்ணா. உதவிக்கு நிறைய பேர் வராங்க. முன்னாடி எல்லாம் அது நடக்காதுண்ணா. 1 மாசம் 2 மாசம் இருக்குங்கண்ணா. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு நம்பிக்கை. முன்னாடி எல்லாம் அப்படி இல்லைண்ணா. அதான் பையமாவே இருக்குண்ணா. பெரிய மிராக்கலா இருக்குண்ணா. சூப்பர்ப்பா. இப்ப போன 3 வருஷமா நெட் பேங்கிங் எடுக்கவே இல்லைண்ணா. பேங்க் இது அனுப்ப முடியல. இப்ப இது ஓகே ஆயிடுச்சுண்ணா. ஓகே, நெட் பேங்கிங் சொல்றீங்களா? ஆமாண்ணா. பழச மாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுவா ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு புதுசாவே அப்ளை பண்ணியாச்சுண்ணா. நினைக்கிறது அது வேற மாதிரி நடக்குதுண்ணா. கரெக்டா நடக்குதுண்ணா. சேப்பா போகுதுண்ணா. ஓகே ஓகே. இந்த தாட்ஸ் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தாட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு உற்பத்தி ஆகுற அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் பார்த்த மாற்றங்கள் அப்படின்றதும் இது மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க, ஏதோ எனக்கு நெகட்டிவ் தாட் ஜாஸ்தியாக வந்துட்டுருக்குங்க, அந்த நெகட்டிவ் தாட் அங்கே குறைஞ்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் பார்த்த மாற்றங்கள்ங்கிறது என்னங்க? எல்லாமே நேர்மறை எண்ணம் தானே இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அது இதுவும் நல்லதுக்குதான் நினைச்சா அது அடுத்த செகண்டே அது ஒரு பாடமாயி ஒரு லைஃப் லெசன் ஆயிருதுண்ணா. எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போற மாதிரி இருக்குண்ணா. மனத நேர்மறையா தானே இருக்கு. பாசிட்டிவ் தானே எப்பவுமே இருக்கு. சூப்பர் சூப்பர்ப்பா. உயிர் சக்தியை சேமிக்க அது பாசிட்டிவ் தானே மாறுது. சரி, இன்னொன்று இந்த கோவப்படக்கூடிய விஷயம் இருக்குது, ஆங்கர் மேனேஜ்மெண்ட் விஷயம் இருக்குது. முன்னால் அதிகமாக கோவப்பட்டிருப்பீங்க, இப்போ அந்த கோவம் அப்படியே வருதுங்களா, இல்லை இப்போ உங்களுக்கு கோவம் குறைஞ்சிருக்குங்களா? கோவம் அப்போ வந்தாலும் அது அப்படியே அடுத்த செகண்டே அதை கொஞ்சம் ஆஃப் ஆயிரும்ண்ணா. புரிஞ்சுக்கிட்டு அதுவே ஆஃப் ஆயிரும்ண்ணா. முன்னாடிலாம் கோவப்பட்டா கண்ட்ரோல் பண்ண முடியாதுண்ணா. கண்ட்ரோல் ஆகுதுண்ணா. தேவைக்கு மட்டும்தான் கோவப்படுறதுண்ணா.
ஓகே, சூப்பர் சூப்பருங்க. இந்த இடத்துல தேவையில்லாம கோவப்பட்டா நமக்கு தானே அது. ம் இப்போ கோவம் பரவாயில்லண்ணா. ம் கோவம் யாரும் படக்கூடாதுண்ணா. பட்டோம்னா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் நமக்கு தான் பாதிக்கும். ஆமாம் அடுத்துதான் அடுத்தவங்களை பாதிக்கும்ண்ணா. ஆமாம். அதாவது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லின்னு சொல்லுவாங்க. இனம் இன்னும் ஏமா புனையை சுடும்ண்ணா. கரெக்டுங்க. 10ஆம் வருஷத்துல திறக்காதுண்ணா. ம் அடுத்த உயிர் பிரியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஏன்னா கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம 10ஆம் வருஷத்துல அடைபட்டுருணும். ம் அன்பா இருக்கும்போது தான் நான் அதை கரெக்டாக ஓப்பன் ஆகும். சாப்பிட்டா ம் ஓகே ஓகே எல்லாரும் அன்பா தானே இருக்கணும். ஓகே ஓகேங்க. இப்போ மக்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறது, நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் லெவல் இதெல்லாம் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போது? இப்போலாம் நல்லா எல்லாரும் வந்து தெளிவா நல்லா ரெஸ்பெக்ட் பண்றாங்கண்ணா. ம் மக்கள்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறேண்ணா. இப்ப என்னடா முன்னாடி மாதிரி இல்ல, சிரிச்சு நல்லா பேசுற, ம் அன்பா இருக்கு அப்படிங்கிற. ம் ஓகேங்க. ஓகே, இது வந்து ஒரு கற்பனை கேள்வி தான். இன்கேஸ் நீங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்க்கல, கிளாஸ் ஜாயின் பண்ணல, ஜர்னியை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற டைமில் இந்த 2 மாதம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதுங்களா? ரொம்ப இதாக தானே இருந்திருக்கேன். ம் ரொம்ப லோவா இருக்குண்ணா. ரொம்ப லோவாக இருந்திருக்கும். ம் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்கு. கரெக்டான வேர்டு. நிறைய பேர் இந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, டிப்ரெஷனுங்கிற விஷயத்த. ஸோ அந்த டிப்ரெஷன் இப்போதைக்கு உங்களுக்கு இல்லை. ஆமாண்ணா. ம் அடுத்த லெவல் போயிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாங்க. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ம் எதா இருந்தாலும் உயிர் சுத்தி சேமிச்சோம்னா நல்லா இதா இருக்கும்னா, அதை பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஆள்கிட்ட பழகணும்னா இன்னும் பாசிட்டிவா இருக்கணும்னா. பாசிட்டிவ் நம்ம பாசிட்டிவான நம்மகிட்ட பேசணும், நம்ம பாசிட்டிவா இருக்கணும்னா. கண்டிப்பா அதே மாதிரிதாங்க. நெகட்டிவான பர்சன்ட்ட பழகணும்னா நம்ம நெகட்டிவ் ஆயிரும்னா. அவங்கள மாத்தணும்னா நம்ம இன்னும் ஓவரா பாசிட்டிவா இருந்தாங்கன்னா அவங்கள மாத்த முடியும். அவங்கள மாத்த போறோம், அவங்க ஓவர் நெகட்டிவா இருந்தா அவங்க நம்மள மாத்திடுவாங்கண்ணா. எப்படின்னு பாத்துக்கணும்னா அதே கரெக்ட் தான்ப்பா. பாத்துக்கணும். சூழ்நிலை நம்மளை சுத்தி எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே இருப்போம். நம்மளை சுத்தி பக்தியா இருந்தா சாமி கும்பிட்டு இருந்தா சரி, எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க, நம்மளும் சாமி கும்பிட்டுருக்கோம். சரி, நம்ம சாமி கும்பிட்டுருக்கோம், மத்த எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா சரி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அவங்க உங்களை மாதிரி நம்ம மாதிரி வரும்னா. கரெக்டான சொன்னீங்க. ஆமாண்ணா. நல்லதே பார்க்கணும், நல்லதே சிந்திக்கணும்ண்ணா. இங்க உலகத்துல நல்லது இருக்கு, கெட்டது இருக்குண்ணா. அது நல்லதை எடுத்துட்டா நல்லது வரும்ண்ணா. கெட்டதே பார்த்தோம்னா இப்ப யூடியூப்ல இதுல கூட கெட்டதே பார்த்தோம்னா அவங்க நம்ம என்ன பாக்குறோமோ அதான் அவங்க போடுவாங்க. இது மாதிரிண்ணா. ஓகே, இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது உங்களுக்கு அந்த சோசியல் ஆன்சைட்டிங்கிறது அதிகமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆமாண்ணா. பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து நீங்கள் என்கிட்ட பேச உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி எங்கிறது இருக்குது பேச்சில். எனக்கு ஒரு மாற்றம் அங்கிறது நல்லா தெரியுதுங்கண்ணா. ஆமாண்ணா. இது உங்களால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுதுங்களா? நிச்சயமாண்ணா. ஃபீல் பண்ண முடியுதுண்ணா. இதை பற்றி உங்கள்கிட்ட மற்றவங்க யாராச்சும் பேசியிருக்காங்களா இதை பற்றி? எதை பற்றினா? இந்த கிளியராக பேசுறதை பற்றி, இந்த சோசியல் ஆன்சைட்டி விலகினதை பற்றிலாம். ஆமாண்ணா, தெளிவா பேசுறேண்ணா. நான் கான்ஃபிடண்டா இருப்பேன், சுறுசுறுப்பா இருக்கிறேன், ஜாலியா இருக்கிறேன். வாவ், சூப்பர் அப்படின்னு சொல்றாங்கண்ணா. ஆமா. பட் கண்டிப்பாக இந்த 2 மாதத்தில் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு இந்த கிளாஸ் மூலமாக உங்களுக்கு. ஆமாண்ணா. ஏன்னா கரெக்டாக வந்து அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயத்த வந்து தொடர்ந்து கொண்டு போகும்போது இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் நிச்சயமாக நடக்கும்பா. ஆமாண்ணா. ஏன்னா ஒருத்தர்கிட்ட எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசும்போதே வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஆமாண்ணா. ஸோ உங்கள்கிட்ட வந்து இப்போ நான் பேச உங்களுடைய பாசிட்டிவிட்டி என்னன்றதை எனக்கு வந்துட்டு உணர முடியுது கண்டிப்பாக.
ஆமாண்ணா. ம். நம்ம யார்கிட்ட பேசினா அவங்க நெகட்டிவா பாசிட்டிவான்னு தெரிஞ்சிடணும்ண்ணா. கண்டிப்பாங்க. பார்த்த உடனே டக்குன்னு நமக்கு இதாயிரணும். ம். இவ்வளவு வைப்ரேஷன் உணர்ந்தா மட்டும்தான் தெரியும்ண்ணா. ம். ரொம்ப சோகமா இருந்தாங்கன்னா அது அப்படியே நம்மள பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதாகும்ண்ணா. ம். ஆமாண்ணா. நல்லா போய்கிட்டு இருக்குண்ணா. சூப்பர்ப்பா. சரி, தொடர்ந்து கொண்டு போங்க. நீங்கள் சரிங்கண்ணா. நீங்கள் அடுத்தடுத்த அந்த ஃபாலோ பண்ண அடுத்தடுத்த மாற்றங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்துட்டு பார்ப்பீங்க அதில். ஆமாண்ணா. ம். இன்னும் நல்லா உடம்புலாம் நல்லா எனர்ஜியா இருக்குண்ணா. ம். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குண்ணா. சூப்பர்ப்பா. அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுது கரெக்டாக. ஆமாண்ணா. ம். முகத்துல அப்படியே ஒரு இது மாதிரி நல்லா வைப்ரேஷனா இருக்குண்ணா. அந்த தேஜஸ் தெரியுது உங்களுக்கு இப்போ. ஆமாண்ணா. ம். நல்லா தெரியுதுண்ணா. இன்னும் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்குண்ணா. ம். சரி, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், டச்லேயே இருங்க. சரிங்கண்ணா. ஏன்னா நீங்கள் கரெக்டான நேரத்துக்கு கரெக்டான பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க கரெக்டாக. ஆமாங்கண்ணா. அதனால தான் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக நடந்துட்டுருக்குங்க இப்போதைக்கு. ஆமாங்கண்ணா. ஏன்னா உங்களுக்கான டைம் கரெக்டாக வந்து கிளிக் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க, ஜர்னியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ரியல் லைஃப்பில் வந்துட்டு மாற்றங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ம். சரிங்க, வேறு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? இல்லைங்கண்ணா. சரி, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், டச்லேயே இருங்க. ரொம்ப நன்றிப்பா. சரிங்களா? ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூ, பாய்ப்பா. ஓகேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ம்.